விருதாச்சலம் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆனந்தி தண்டபாணி, நான் உங்களது வேட்பாளர். நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து 15 ஆண்டுகள் நாங்க களத்துல போராடிக்கிட்டு இருக்கோம். தொடக்கத்துல எல்லாத்தையுமே வீண் முயற்சின்னு தான் சொல்லுவாங்க, வெற்றி பெற்ற பிறகுதான் அது விடாமுயற்சி ஆகும் அப்படின்னு ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்லியிருக்காரு. அப்படித்தான் தொடர்ந்து 15 ஆண்டுகள் களத்துல தனித்து நின்று போராடிக்கிட்டு இருக்கோம். மக்கள் உங்களுடன் மட்டுமே கூட்டணி வைத்து நாங்கள் விருதாச்சலத்துல நின்றுட்டு இருக்கோம். இப்போ விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றால் நாம் தமிழர் கட்சி நாங்க என்ன செய்வோம்? முதல்ல நாங்க செய்ய வேண்டியது விருதாச்சலம்ங்கிற பேரைய திருமுதுகுன்றம்ங்கிற நம்மளோட பழைய பேரை மீட்டெடுக்கணும். அதுதான் முதல் வேலை. இரண்டாவது, மாவட்டமா மாத்தணும். இது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. மூன்றாவது, தொழில் வளர்ச்சியில விருதாச்சலம் நான் தொடர்ந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருக்கிறது தான், இங்க மூடப்பட்ட அனைத்து தொழிற்சாலைகளையுமே மீண்டும் திறக்கிறதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம். படித்த இளைஞர்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு உறுதியா இங்க உறுதி செய்யப்படும். தொழில் வளர்ச்சிக்கு அடுத்தது கல்வின்னு பார்த்தோம்னா பெண் பிள்ளைகளுக்கான கல்லூரிகள் இங்க ரொம்ப குறைவாவே இருக்கு. அப்ப பெண் பிள்ளைகளுக்கான கல்லூரி ஆகட்டும், சட்டக்கல்லூரி ஆகட்டும், இது எல்லாமே நம்ம தொகுதியில கல்வி வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்போம். அடுத்து விவசாயம்னு பார்த்தா டெல்டா மாவட்டம், இங்க நெற்பயிர்கள் அதிகம் விளையக்கூடிய ஒரு பகுதி. இங்க நெற்கிடங்குகள், பாதுகாக்கப்பட்ட நெல்கிடங்குகள் நிச்சயம் நாங்க உறுதி அளிக்கிறோம். இதை நிச்சயம் நாங்க செய்வோம். விவசாயம் அடுத்து மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா நம்மளுடைய சுற்றுச்சூழல். இங்க சுகாதார கேடு அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க திடக்கழிவு மேலாண்மைன்னு வச்சிருக்காங்க, அது திறம்பட செயல்படுறதே கிடையாது. நாங்கள் எத்தனையோ காணொலிகள் எடுத்து போட்டுட்டோம். இங்க ஃபுல்லா குப்பைகள் எல்லாமே ஒவ்வொரு தெருக்கள்லையும் போட்டு எரிச்சிட்டு இருக்க கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப குப்பைகளை சரியான ஒரு மேலாண்மை திட்டத்தோட நாங்க அப்புறப்படுத்துவோம். அதை ரீசைக்கிளிங் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா திடக்கழிவு மேலாண்மை மிகச்சரியாக நாங்க செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து மிகப்பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா மதுக்கடைகள், டாஸ்மார்க். விருதாச்சலம் மாதிரி வேற எந்த ஊர்லயுமே அவ்வளவு மோசம் கிடையாது. நம்ம போற பக்கங்கள் எல்லாம் டாஸ்மார்க், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தா ஒரு டாஸ்மார்க், ஜங்ஷன்ல இருந்து வந்தா ஒரு டாஸ்மார்க், பாலக்கரையில டாஸ்மார்க், இப்படி பாக்குற திசைகள் எல்லாம் டாஸ்மார்க் கடைகள். கிட்டத்தட்ட 11 கடைகள் விருதாச்சலத்தை சுற்றி மட்டும் இருக்கு. அப்ப என்ன எம்எல்ஏவை ஆக்குங்க, நான் ஆட்சிக்கு வரேன், அனைத்து டாஸ்மார்க்லையும் அடிச்சு உடைக்கிறோம், என்னோட அதிகாரம் என் கையில இருந்தா அனைத்தையும் இழுத்து மூடுவேன், அதுக்காக வர பிரச்சனைகளை நிச்சயம் நான் எதிர்கொள்வேன்னு உங்களுக்கு வாக்குறுதி தரேன். விவசாயத்துல பாத்தீங்கன்னா விவசாயமும் சரி, காய்கறிகள் இந்த மாதிரியான நம்ம சந்தைப்படுத்துதல்ல மிகப்பெரிய சிக்கல், இங்க பிரச்சனைகள் இருக்கு. மார்க்கெட் சைட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க பாலக்கரையில வச்சிருந்தாங்க மார்க்கெட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் எடுத்துட்டு போய் நம்ம SBI பேங்க்கு ஆப்போசிட்ல சந்தை தெருவுல வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, உள்ள கட்டடங்கள் கட்டப்பட்ட நிலையில இருக்கு. ஏன் இதை மக்கள் பயன்பாட்டுக்கு வரல? ஏன் வணிகர்கள் இன்னும் அதை பயன்படுத்தல? இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் இருந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற தொழில் செய்யறவங்கள உள்ள விடுறதுல அவ்வளவு பெரிய சிக்கல். வணிகர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது மார்க்கெட்டு. இன்னும் அரசாங்கத்துக்கு அவங்களுக்கும் கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. அரசாங்கமே அரசியல் செஞ்சா அப்ப அரசியலை யாரு செய்வா? அப்பேற்பட்ட சிக்கல்ல தான் இருக்கு மார்க்கெட் பிரச்சனை. ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்க சகோதரிக்கு. மார்க்கெட் பிரச்சனையை நிச்சயம் நான் தீர்த்து வைக்கணும்னு உங்களுக்கு உறுதி தருவேன். அடுத்து விருதாச்சலத்தின் நாங்கள் சந்தித்த 128 கிராமங்களை மொத்தம் முடிச்சிருக்கோம். வேற எந்த கட்சிகளும், நீங்க நினைக்கிற ஆண்ட பெரிய கட்சிகள் யாருமே எந்த கிராமத்தை நோக்கியும் பயணிக்கல. எங்கள் பாதங்கள் படாத கிராமத்தின் தெருக்களே கிடையாது. 128 கிராமங்களை நாங்க சந்திச்சிருக்கோம். ஒரு கிராமங்கள்ல கூட அடிப்படை வசதியே கிடையாது. எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. ரோடு போட்டா டிரைனேஜ் கிடையாது, டிரைனேஜ் இருந்தா ரோடு கிடையாது, இது ரெண்டும் இருந்தா தெரு விளக்குகள் கிடையாது, சரியான குடிநீர் கிடையாது. இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்கள் இந்த அடிப்படை வசதிக்காகவே போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு முறை ஆட்சி உங்க பிள்ளை எனக்கு கையில கொடுங்க, அடிப்படை வசதிகள் அனைத்தும் சரி செய்யப்படும். சாக்கடை போடுறீங்க, இந்த டிரைனேஜ் லைன் போகுது, அது எங்க போய் முடியுது? அந்த தண்ணியை நீங்க எங்க சேர்த்து வைக்கிறீங்க? அதை எப்படி ரீசைக்கிள் பண்றீங்க? அந்த வாட்டரை எப்படி மறுபடியும் பயன்பாட்டு கொண்டு வரீங்க? இந்த மாதிரியான எந்த ஒரு திட்டமுமே இல்லாம சும்மா சாக்கடை போட்டோம், ரோடு போட்டோம், இந்த மாதிரி தேவையில்லாத ஆணிகளை நீங்க எடுக்க வேண்டாம். உங்க பிள்ளைகள் நாங்க இப்போ ஒரு டிரைனேஜ் போடுறீங்க, ரோடு போடுறீங்க, சரி. இப்ப அந்த ரோடு போடுறாங்களே, ஒரு சைடு மட்டும் ஸ்லோப் கொடுக்குறாங்க, 2 சைடும் ஸ்லோப் கொடுக்கணும். அந்த வாட்டர் டிரைனேஜுக்கு போகணும், அப்ப ரோடு போடணும், டிரைனேஜ் இருக்கணும். இந்த மாதிரி எதை ஃபர்ஸ்ட் பண்ணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கிடையாது. எதையாவது மாத்தி மாத்தி போட்டுற வேண்டியது. சரி, தண்ணி போகுது, அந்த டிரைனேஜ் லைன் போய் எங்க முடியுது? அந்த வேஸ்ட் வாட்டர் எங்க கலெக்ட் பண்றீங்க? அதை எப்படி ரீசைக்கிள் பண்றீங்க? அதை எப்படி மறுபடியும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரீங்க? இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமிடலும் கிடையாது. ஆஸ் எ இன்ஜினியரா நான் சொல்றேன், என்னால வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிள் பண்ணி அதை எப்படி மறுபடியும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர முடியும் தெரியும். பிளாஸ்டிக்ஸ் எப்படி ரீசைக்கிள் பண்ணணும் தெரியும். ஃபுட் வேஸ்ட் எப்படி
ரீசைக்கிள் பண்ணி பயோகேஸா மாத்தணும். இது எல்லாமே நாம் தமிழருடைய இவருடைய மேலாண்மை கட்சி ஆட்சி வரைவு புத்தகங்கள்ல நாங்க கொடுத்திருக்கோம். நீங்களும் படிச்சு பார்க்கலாம். இதை எல்லாமே செய்யணும்னா நீங்க செய்ய வேண்டியதுதான் ஒரு வாய்ப்பு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும். அடுத்து விருதாச்சலத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ அங்க இருக்க புறம்போக்கு நிலங்களை மக்கள் பயன்படுத்தி இருக்காங்க, அதனால அரசாங்கம் அதை இடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு பொழுதும் கிடையாது. அவங்க ஆக்சுவலா பயன்படுத்திக்கிட்டு இருந்தது இங்க பெரிய கோவிலுக்கு பக்கத்துலதான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்க இருந்து ஒரு தனி மனிதனுடைய தோல்விக்காக அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி நீங்க சந்தை தெருவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கீங்க. திருப்பி அங்கேயாவது அந்த மக்களை நிம்மதியா இருக்க விட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. இப்போ 2002 வரைக்குமே பாத்தீங்கன்னா அவங்க வெறும் 850 ரூபாய் வாடகையில அந்த கடையை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் நாங்க அந்த கட்டடங்களை புதுப்பிக்கிறோம்னு சொல்லி 5 கோடி செலவுல மறுபடியும் மேல வெறும் ஆஸ்பெட்டா ஷீட் மட்டும் போட்டு, அதுக்கு முன்னாடி இருந்தது கூட அவங்க 10க்கு 16 சைஸ் கடைகள் இருந்தது. இப்ப வெறும் 10க்கு 10 இருக்கிற கடையில 5 கோடிக்கு மேல டெண்டர் எடுத்து அந்த கடைகளை இன்னும் அந்த மக்கள் பயன்பாட்டுக்கும் கொடுக்கல. மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் போது இது இப்ப கட்டின கட்டடம் தான் வேணான்னு சொல்லியிருக்காங்க அங்க தொழில் செய்பவர்கள், விவசாயிகள். ஆனா அவங்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு, ஒரு பகுதி நீங்க தெற்கு பக்கம் போங்க, வடக்கு பக்கம் கம்ப்ளீட் பண்ணிடுறோம், அடுத்து நீங்க வடக்குக்கு வந்துருங்க, நாங்க தெற்கு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்படி வாக்குறுதிகள் கொடுத்து அந்த மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, டோட்டலாவே டெமாலிஷ் பண்ணிட்டு ஃபுல்லா இடிச்சிட்டு மறுபடியும் கட்டிடங்களை கட்டியிருக்காங்க. மறுபடியும் இப்ப கேஸ் யாருக்கும் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கும் காய்கறி விற்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே கேஸ் நடந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய அவநிலை பார்த்துக்கோங்க. ஒரு அரசாங்கம் அரசியல் செஞ்சா அப்போ வியாபாரிகள் மக்கள் என்ன செய்வாங்க, ஆட்சியையும் அதிகாரத்தையும் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தாங்க, மக்களின் மீதே பயன்படுத்துறாங்க. இது மிகப்பெரிய தவறு. இதை நாம் தமிழர் கட்சி வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். அந்த வியாபாரிகளின் நலனை கருதி நாங்க ஆட்சிக்கு வரும்பொழுது என்ன நீங்க ஒரு முறை எம்எல்ஏ வாக்குங்க, உங்க சகோதரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மார்க்கெட் பிரச்சனைய நிச்சயம் நான் தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா வெறும் 3500 ஜிஎஸ்டியோட நீங்க கட்டுறதுக்கு நீங்க கோர்ட்ல ஆர்டர் வாங்கியும் உங்களுக்கு இன்னும் அதை பயன்பாட்டுக்கு அவங்க கொடுக்கல. காரணம் என்னன்னா 100% ஹைக் பண்ணலாம், நம்ம ரெண்ட் 100% ஹைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களை 8000 10,000 கட்ட சொல்லி கேட்கிறாங்க. இது வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய சுமை. நீங்க நினைச்சு பாருங்க, கொரோனா காலங்கள்ல மக்களுக்கு பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்ட துறைகள்ல காய்கறி வியாபாரம், அடுத்து மளிகை கடை, அடுத்து பால், மனிதனின் அடிப்படை தேவை இந்த 3 தான் கொரோனா காலங்கள்ல அரசாங்கத்துக்கு புரியுது. அப்போ இப்ப அந்த அரசாங்கத்துக்கு அது புரியல, வியாபாரிகளை ரொம்ப நசுக்குறாங்க அதிகாரத்தை கொண்டு. இதை நிச்சயம் நாங்க சரி செய்வோம். ஒரு முறை உங்க சகோதரிக்கு வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி விவசாயிகளுக்கு எப்பவும் ஆதரவா தான் செயல்படும். என் தொகுதி மக்கள்கிட்ட நான் கேட்கறதுலாம் ஒண்ணுதான், ஒரு பொறியாளரா ஒரு கட்டிடத்தை எப்படி அழகா வடிவமைக்கிறேனோ, ஒரு தாயா, ஒரு சகோதரியா, ஒரு மகளா, ஒரு மனைவியா என் குடும்பத்தை நான் எப்படி கட்டி அமைக்கிறேனோ அதே மாதிரியே இந்த சமூகத்தையும் நான் ஆகச்சிறந்த ஒரு சமூகமா நான் கட்டமைக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் கேட்கறதெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு தான். நான் இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்ற செய்யப்படும். ஒருவேளை என்னுடைய வாக்குறுதிகள் இருந்து நான் பின்வாங்கினா நீங்கள் மக்கள் என்னிடம் முறையிடும் பட்சத்துல என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்ய ஒரு பொழுதும் தயங்க மாட்டேன். ஏனென்றால் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் கட்சிக்காகவோ அல்லது பொறுப்புக்காகவோ பிறந்த பிள்ளைகள் கிடையாது. நாங்கள் மக்களுக்காக பிறந்த பிள்ளைகள். புரட்சி எப்பொழுதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி. நாம் தமிழ்.